குறித்தொரு கோலத்தை கொண்ட எண் வரிசை ஒன்று தரப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு கோலத்துக்கேற்பவும் வினாக்குறியீடு என்ற குறியீட்டுடன் கூடிய இடத்துக்கு இடக்கூடிய பொருத்தமான எண்ணை தெரிவு செய்து அதுக்கு தெரிந்த இலக்கத்தை வினா எதிரே உள்ள புள்ளி கோட்டி மீது எழுதுக. ஒரு நல்ல கவனிக்கப்படி ஐடியா செஞ்சிருக்கேன். 720 180 குறைஞ்சி திடீர்னு பெரிய நம்பர் குறையுது, இப்ப 60 குறையுது, இப்ப 30 குறையுது. அவ குறையுது என்ற பெரும்பாலும் இது ஒரு வகுத்தலா இருக்கலாம், வகுக்கப்பட உண்டா இருக்கலாம். விடையிலக்கம் 13க்கு 4 போட்டி பார்ப்போம். என்னடா 720 180 மாத்திரம் 4 அளவாகணும். 4 அளவகுத்தா தான் 180 மாறும். அப்ப 180 60 மாத்த 3 அளவாகணும். அப்ப ஒன்றை குறைச்சு குறைச்சு பாகுபடுது. 60 30 மாத்த 2 அளவாகணும். 60 30 மாத்த 2 அளவாகணும். ஃபர்ஸ்ட்டுக்கு 4 அளவகுத்து 180, 3 அளவகுத்து 60, 2 அளவகுத்து 30. அடுத்து 1 அளவகுக்கணும். 30 1 அளவகுத்தா 30 தான். 30 1 அளவகுத்தா 30 1 30 முறை. வெரி குட். 13 4 விளக்கு. 14 பார்க்க பிள்ளைகள் 3 9 54 648 கூடிக்கொண்டு போதும். அதுவும் பெரிய நம்பர் பாஞ்சு வாங்கி போதும். அப்ப பெருக்கலா இருக்கும், வர்க்கம் இருக்கும், கணமா இருக்கும். பெருக்கல் வர்க்கம் கணம். இப்படி யோசிக்கிற நீங்க 3 9 மாத்த பெருக்கிப்பாமே. 3 9 மாத்த 3 பெருக்கணும். 3 பெருக்கினா 9. 9 54 மாத்த 6 பெருக்கணும். 9 6 54. 6 பெருக்கினா 54. அப்ப 3 பெருக்கப்படுத்தி திருப்பி 6 பெருக்கப்படுத்தி அப்ப அடுத்து 9 பெருக்கி பார்ப்போம். 9 பெருக்கி பார்த்தா 54 9 பெருக்கிட்டா 9 5 450 9 4 36 450 36 486 வருது. 486 வரல 648 வந்துருக்கு. அப்ப ஒருவேளை இதை 12 பெருக்கி பார்ப்போம். 12 பெருக்கி விட்டா நம்ம விளங்குவோம். 54 12 பெருக்கி விட்டா 12 50 600. அங்க 4 12 48 648 648. அப்ப சரியா வருது. என்ன நடக்குது? டபுள் நம்பரால பெருக்கப்படுத்தி 3 பெருக்கப்படுத்தி 3 டபுள் 6, இது 6 டபுள் 12. அப்ப அடுத்து 12 டபுள் 24. அப்ப 640 நாம 24 பெருக்கணும். அந்த டபுள் மடங்கால பெருக்கப்படுது. அப்ப 648 24 பெருக்கி பாருங்க. 24 பெருக்கப்படும் பெருக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் புத்தியா கொஞ்சம் மூளை யோசிக்கணும். 640 கடைசி நம்பர் 8, 24 கடைசி நம்பர் 4. அப்ப 8 4 32. அப்ப லாஸ்டா 2ல முடியும். சோ பெரிய டைம் வேஸ்ட் பண்றதுல 648 கடைசி நம்பர் 8, 24 கடைசி நம்பர் 4. அப்ப 8 4 32. கடைசி நம்பர் 2ல முடியும். 2ல முடியக்கூடிய ஒரே ஒரு இலக்கம் 4வது இலக்கம். 14 4 ஆன்சர். 14 4 ஆன்சர். சரியா? கொஞ்சம் டெக்னிக்கை யோசிச்சு பார்க்கணுமா? அடுத்து 15 பாருங்க. 65 50 36 23 குறையுது. ஆனா அப்படி ஃபாஸ்டா குறையில ஒரு குறிப்பிட்ட ஒரு வீச்சல குறையிற மாதிரி விளங்குது. அப்படின்டா இது ஒரு கழித்தலாக இருக்கலாம். 65 50 மாத்த 15 கழிக்கணும். 15 கழிச்சிட்டோம்னா 50. 50 36 வாரத்துக்கு 14 கழிக்கணும். 14 கழிச்சிட்டோம்னா 36 வருது. அப்ப 36 23 மாத்த 13 கழிக்கணும். அப்ப வரைக்கும் அப்ப சரியா வருது. வருது. ஃபர்ஸ்ட் 15 கழிச்சோம், திருப்பி 14 கழிச்சோம், திருப்பி 13 கழிச்சோம், அடுத்து 12 கழிக்கணும். 23 12 கழிச்சுட்டா 11 வரும். 23 இருந்து இங்க 12 கழிங்க பிள்ளைகள் ஒரு 11 வரும். விடை இலக்கம் முதலாவது விடை இலக்கம் சரி. 16 பாருங்க. 9 28 65 200. அப்ப ஒரு பெரிய நம்பர் பாய் என்ற கட்டாயம் என்ன ஒரு பெருக்கலாகவோ அல்லது வர்க்கமாகவோ அல்லது கணமாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி எப்படி வாமே? இப்ப 9 பாத்தீங்கன்னா 2 3ஆம் அடுக்கு இப்படி பார்க்கலாமே. ஓ 2 3ஆம் அடுக்கு 8. 2 3ஆம் அடுக்கு 8. ஆட 1 கூட்டுங்க. ஆட 1 கூட்ட 9. 2 3ஆம் அடுக்கு 8. 8 9. 28 எப்படி பார்க்கலாம்? 3 3ஆம் அடுக்கு 27. 3 3ஆம் அடுக்கு
மூணிண்ட மூணு மடக்கு மும்மூணு 9 9 மூணு 27 ஆட ஒண்ட கூட்டுக்கு 28 வரும் ஆட ஒண்ட கூடா 28 வரும் வச்சுக்க ரெண்டின மூணாம் மடக்கு அடுத்து மூணிட மூணாம் மடக்குடா அடுத்து நாலிட மூணாம் மடக்கு நாலிட மூணாம் மடக்கு 64 64 ஒண்ட கூட்டுங்க 65 அப்ப அஞ்சின மூணாம் மடக்கு 126 சரி அஞ்சின மூணாம் மடக்கு 125 அது 125 ஒண்ட கூட 126 வரும் 125 ஒண்ட கூட 126 வெரி குட் அடுத்து ஆறுட மூணாம் மடக்கு பார்க்கணும் ஆறுட மூணாம் மடக்கு தெரியும் 6 6 36 36 6 216 6 6 36 36 216 ஆறு ஒண்ட குண பிள்ளைகள் 217 வரும் ஆவே வெரி குட் மூன்றாவது விடையிலும் சரி 17ஆக எழுதி பாருங்க 19 30 40 51 ஆனா கூடுது ஆனா பெரிய நம்பர் பாயுதுங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு ரேஞ்சால கூடி கொண்டு போகுது அப்ப அப்ப கூட்ட பாபம் 19 30 மாத்த 11 கூட்டணும் 30 10 மாத்த 10 கூட்டணும் 40 50 50 51 மாத்த 11 கூட்டணும் அப்ப என்ன நடக்குது 11 கூட்டுப்படுது ஃபர்ஸ்ட்டுக்கு திருப்பி 10 கூட்டுப்படுது திருப்பி அடுத்தது 11 கூட்டுப்படுது அப்ப 11 10 11 அப்ப அடுத்து 10 கூட்டுப்படணும் 51 10 கூட்டி விட்டா 61 அப்ப சரியான விடை